ஸ்டாலின் வந்து மக்களை துன்புறுத்தி என்ன கொள்ளையடிக்கணுமோ அத்தனையும் அச்சிட்டு போயிட்டாங்க. ஏர்போர்ட் வந்து நாங்கள் மேலே பறக்க போகிறோம், எங்கள் வாழ்வாதாரம் வயஞ்சு போது, நாங்கள் சேத்துல கால் வச்சு தான் நீங்களும் சோத்துல கை வச்சு சாப்பிட முடியும். ஊரை காப்பாற்றி கொடுங்க ஃபஸ்ட்டு, அது போகிறோம். நாங்கள் எங்கள் ஊர்லேயே இருந்தால் போகிற தலைமுறையாக இருக்கிறாங்க. நாங்களும் இந்த தலைமுறை எங்கள் பேரமாரும் தலைமுறையாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். இப்போ எங்களுக்கு மனசு திருப்தி தான். இன்னும் விஜய் சார் வந்து எங்களை நேரடி பார்த்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸ்டாலினை வந்து நின்று சின்னமாக பேனா சின்னமாக வைக்கிறாரு. அதுமாதிரி நாங்கள் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் நின்று சின்னமாக வைக்கிறது இல்லையா? பதவி ஏற்று முதலமைச்சராக வந்தோடனே இப்போ நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற எங்கள் ஊர் வந்து காப்பாற்றுவார். விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும்னு வலியுறுத்தின. நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அந்த தெய்வத்தை நம்பி இருக்கிறோம். இப்போ நம்ம பரந்தூரில் தான் இருக்கோம். பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் இடம் மாற்றி அமைப்பது குறித்தோ அந்த திட்டம் ரத்து செய்வது பற்றியோ தமிழக அரசிடமிருந்து எந்த ஒரு முறையான கோரிக்கையும் எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பேசின விஷயம்தான் பரந்தூரில் மீண்டும் விமான நிலையம் வரப்போகிறதோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அதை நோக்கிய பயணம் தான் இப்போ நம்ம பரந்தூர் வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய பகுதி வந்து கண்ணன் தாங்கல். இங்கே இந்த பேரிகேடை போட்டிருக்காங்களா கண்ணன் தாங்கல், இங்கேருந்து தான் 7.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய பரந்தூர் வரைக்கும் அந்த 7.5 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுது. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. சென்னையிலேருந்து வந்தோம்னா இந்த கண்ணன் தாங்கல்லேருந்து தான் பரந்தூர் விமான நிலையம் தொடங்குது, பரந்தூரில் போய் முடியுது. ஸோ அந்த அந்த விமான நிலையம் தொடங்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம பரந்தூரோட ஜங்ஷனில் இருக்கிறோம். பேரிகார்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தின் போது போடப்பட்ட பேரிகார்டு அப்படியே இருக்குது. இந்த பக்கம் போனால் வேலூர், இந்த பக்கம் போனால் காஞ்சிபுரம், இந்த பக்கம் போனால் ஏகனாபுரம் கிராமம், இப்படி சென்னை நோக்கி போகக்கூடிய ரோடு. அந்த ஜங்ஷனில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமையக்கூடிய அந்த மைய பகுதியாக இருக்கக்கூடிய ஏகனாபுரம் கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஏர்போர்ட் வந்து சொன்னாங்க. இப்போ தளபதி விஜய் அண்ணா வந்து பதவி ஏற்று முதலமைச்சராக வந்தோடனே இப்போ நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற எங்கள் ஊர் வந்து காப்பாற்றுவார், எங்கள் ஊர்லாம் வந்து வாழ்வாதாரத்தில் அழிக்காமல் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். இப்போ ஏர்போர்ட் வந்து இப்போ இங்கே ஏர்போர்ட் வந்து மேலே பறக்க போகிறோம், எங்கள் வாழ்வாதாரம் வயஞ்சு போது, நாங்கள் சேத்துல கால் வச்சு தான் நீங்களாம் சோத்துல கை வச்சு சாப்பிட முடியும். இப்போ வந்து எங்கள் வாழ்வாதாரம் போகுது. நாங்கள் இந்த இடத்துல படிக்கிற பள்ளிலாம் அழிஞ்சு போகுது. இந்த இடத்துல படித்து நாங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறோம். ஸ்டாலினை வந்து நின்று சின்னமாக பேனா சின்னமாக வைக்கிறாரு. அதுமாதிரி நாங்கள் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் நின்று சின்னமாக வைக்கிறது இல்லையா? நினைக்கிறீங்களே இது மக்கள் எப்படி போய்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு, ஐயா எனக்கு வாக்கு கொடுத்தா நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படி சொன்னார். நாங்களும் அந்த முடியும் நம்பி வாக்கு போட்டோம். ஜெயிச்சார், வந்தார். முதல் அறிக்கையாக எங்கள் ஊர் தான் சொல்லிக்கிறேன், விமான நிலையம் நான் இருக்கிற வரைக்கும் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நாங்களும் அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு அந்த தெய்வத்தை நம்பி இருக்கிறோம். தெய்வம் எங்களை கைவிட்டுச்சு, நாங்கள் எங்கெல்லாம் போய் செத்து தான் போயிடுவோம். அதனால்
அந்த தெய்வம் இருக்கிற நாங்களும் இருப்போம். எத்தனையோ அரசனா அண்ணாதுரை வந்தார், எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், காமராஜர் பக்தச்சல் வந்தார். ஆனால் இதே மாதிரி ஆட்சி புரியவில்லை. இந்த ஸ்டாலின் வந்து மக்களை துன்புறுத்தி என்னென்னவோ என்ன கொள்ளையடிக்கணுமோ அத்தனையும் அச்சிட்டு போயிட்டான். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும். ஆனால் இந்த தெய்வம் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை நான் ரத்து பண்ணுவேன், என்னை நம்பி ஓட்டு போட்டால் மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கையோட புல் பூச்சி எல்லா அரும்பு எல்லா ஜீவராசிகளும் சின்ன சின்ன குழந்தை கூட வாக்கு கொடுத்தது, விஜய்க்கு போடுவோம், விஜய்க்கு போடுவோம், விஜய் வந்து காப்பாற்றாரு. அதே மிஸ் உலகம் பூரா இந்த தமிழ்நாடு பூரா விஜய்க்கு ஓட்டு போட்டுக்குது, ஜெயிச்சிட்டாரு. அதே மச வாக்கு கொடுத்துறாரு. இன்னும் சட்டசபையில் சட்டபூர்வமாக எழுதி கொடுத்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். அதான் நாங்கள் விஜயை நம்புகிறோம். ஏர்போர்ட் வந்து இது மறுபடியும் வரப்போதுன்னு சொன்னாங்க. விஜய் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்போ வந்து பதவியேற்று முதலமைச்சர் ஆனோடனே இப்போ எங்களுக்கு அந்த ஏர்போர்ட்டை ரத்து செய்கிறோன்னு ஒரு நம்பிக்கை எங்களாண்டு இருக்குது. பொதுமக்களுக்கும் அந்த நம்பிக்கை வச்சுக்கின்னு இருக்கிறாங்க. விஜய்க்கு கோரிக்கைனா எங்கள் ஊருக்கு வந்து கண்ணால் பார்க்கணும். அவர் ஃபஸ்ட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா நான் தெரியும். குழந்தை குட்டி எல்லாமே நாங்கள் இங்கே கையில் கட்டலாம் கிடப்போம். இந்த மண்ணை நம்பி இன்றைக்கி என்னாக்குது பாரு. இப்போ காஞ்சிக்கிற பூமி மழை வர்றதா இது வந்து இன்றைக்கி கூட புல்லோல் படுறோம். இதில் ஏன்னா மண்ணை கலந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. இதை பயிர் வச்சா தான் 4 மக்களும் சாப்பிட முடியும். நீ எவ்வளோ பணம் இருந்தாலும் பணத்தை சாப்பிட்டு படுக்க முடியுமா? இந்த மண்ணில் விளையிற நெல் வச்சு சாப்பிட முடியும். நீ இன்றைக்கி கூட ஜுரம்னு சொன்னால் இந்த தண்ணி மூஞ்சி கவிட்டு குச்சினா பட்டு போய் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு அந்தளவுக்கு இருக்குது. ஊரை காப்பாற்றி கொடுங்க ஃபஸ்ட்டு, அது போகிறோம். நாங்கள் எங்கள் ஊர்லேயே இருந்தால் போகிற தலைமுறையாக இருக்கிறாங்க. நாங்களும் இந்த தலைமுறை எங்கள் பேரமாரி தலைமுறையாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். இப்போ எங்களுக்கு மனசு திருப்தி தான். இன்னும் விஜய் சார் வந்து எங்களை நேரடி பார்த்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பரந்தூர் விமான நிலையத்தில் மையப்பகுதியாக இருக்கிறது ஏகனாபுரம் கிராமம். கிட்டத்தட்ட 905 ஏக்கர் இந்த கிராமம் மட்டுமே. இந்த திட்டம் வந்து ஏடிஎம்கே பீரியடில் கொண்டு வரது 2019 ஏடிஎம்கே பீரியடில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொண்டு வர திட்டம். இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 2019ஆம் ஆண்டு ஒரு 4 இடங்களில் பரந்தூர், பன்னூர், படாலம், திருப்போரூர் போன்ற 4 இடங்களில் விமான நிலையம் அமைக்க போகிறோங்கிற ஒரு தோராய வரைபடத்தை எடுத்துக்கிட்டு அப்படி அவங்க வேலையை ஆரம்பிக்கும் போது பரந்தூர் மக்களாகிய நாங்கள், அதாவது ஏகனாபுரத்தை மையப்படுத்தி நமது கிராமங்கள்லாம் களவு போயிடும், நம்ம நஞ்சை நிலங்கள் புஞ்சிய நிலங்களும் நம்ம வாழ்வாதாரம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், ஏன்னா விவசாய தொழில் தான் நம்பியிருக்கோம், நம்மளுடைய வாழ்வாதாரம்லாம் எல்லாத்தையும் களவு போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம் ஏகனாபுரத்தை மையப்படுத்தி. இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் பல விளைவுகள் பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத எடுத்து கூறுறோம். வரைபடத்தில் வந்து 12 கிராமங்கள், டோட்டலாக 12 கிராமங்கள் அழிக்கப்படுது. 12 கிராம மக்களும் கலந்து ஆலோசித்து நம்ம வந்து இந்த திட்டம் இங்கே கொண்டு வந்தால் பல பாதிப்புகள் வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைநகரம் சென்னையே இருக்காது. ஏன்னா வந்து இப்போ சாதாரண மழைக்கே வந்து இப்போ வரதா புயல் வந்து வர மழைக்கே வந்து சென்னை தாங்க மாட்டேங்குது. மாவட்ட ஆட்சியரும் இதை உள்வாங்கிட்டு தமிழக அரசும் உள்வாங்கிட்டு இந்த திட்டத்தை வந்து 2019 கிடப்பில் போடுறாங்க சார். இப்போ அதுக்கு அடுத்த ஆட்சி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி வருது. டிஎம்கே ஆட்சி வந்தது இந்த ஏர்போர்ட்டை இங்கே கொண்டு வரணும்னு இந்த திட்டத்தை வந்து தீவிரப்படுத்துகிறாங்க. 2019 இங்கே ஒரு ரோடு கூட போடலை. அதற்கு சாட்சி தான் இங்கே நம்ம அந்த ஊரில் நம்ம நிற்கக்கூடிய அந்த சாலை எப்படி இருக்குங்கிறதுக்கு. அதிமுக கொண்டு வந்த திட்டம் திமுக அதை செயல்பட துணிகிறாங்க. 2019 இப்படி ஒரு திட்டம் பரந்தூர் விமான நிலையம் வரப்போது தெரிஞ்சுக்கிட்டு பரந்தூரை சுற்றி ஏகனாபுரம் கிராமத்தெல்லாம் சுற்றி நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய இடங்களை வாங்கி போட்டதோட விளைவு திமுக கூட இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டால் கூட இந்த பரந்தூரை சுற்றி நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இடம் வாங்கி போட்டாங்களே, அவங்களும் உள்ள தலையிட்டு இல்லை பரந்தூர் அங்கே வர விமான நிலையம் அங்கே வரதான் சரி, அதனால அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு கொடுக்காதீங்க அந்த கிராம மக்களுக்கு அப்படின்னு இந்த கிராம மக்களுடைய வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட வாழ்வாதாரத்துக்கும் முட்டுக்கட்டையாகவும் தடையாகவும் இருந்தது திமுக மட்டும் கிடையாது. அப்போது ஆட்சியாளர்களாக இருந்த நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு தெரிய வந்தது. இந்த விமான நிலைய வரைபடம் இந்த 4 இடங்களில் போடப்பட்டிருந்தாலும் கூட பரந்தூர் பகுதி தான் உகந்த பகுதிங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி, அது என்ன ஒரு மாயை அப்படின்னா, இந்த பரந்தூர் பகுதியை சுற்றி ஆட்சியாளர்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கமும், இந்த மாவட்ட ஐஏஎஸ் போல சில ஐஏஎஸ்கள், பெயர் குறிப்பிட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியாவை உருவாக்கி இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் எந்த பகுதியில் அமைகிறதோ அதை சுற்றி எந்த 4 திசைகளிலும் இடங்களை வாங்கி குவித்து விட்டு இந்த இட விற்பனைக்காகவே தேவையற்ற திட்டமாக, மக்கள் நாசகர திட்டமாக நினைக்கக்கூடிய
நஞ்ச நிலங்கள் 2600 ஏக்கருக்கு மேலே வெட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஈர நிலங்கள், புஞ்ச நிலங்கள் 1300 ஏக்கர் நிலங்கள், 26%, அதாவது 1/4 நீர்நிலையாகவே இருக்கக்கூடிய ஏரிகளாக, குளங்களாக, குட்டைகளாக, தாங்கல்களாக. அதாவது ஏரிகள்னா 12 ஏரி, 17 குளம், 17 குட்டை, தாங்கல்கள், இப்படி 4 பகுதியில் 4 பங்குல 1 பங்கு, அதாவது 26.4% நீர்நிலை இருக்கக்கூடிய இந்த இடத்த எப்படியாவது கபலீகரம் செய்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிப்காட்டு பகுதியெலாம் எடுத்தது போக மிகுதி இருக்கக்கூடிய விவசாயம் நடைபெற்றக்கூடிய விவசாயத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை இதன் மூலமா நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய அரசியல்வாதிகள் உட்பட, நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட, இது மட்டும் கிடையாது, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இந்த பரந்தூரை சுற்றி இடம் வாங்கி போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க லாபம் சம்பாதிக்கணும் நோக்கத்தில் தான் இங்கே ஏர்போர்ட் வந்தே தீரணும் அப்படிங்கிறது மையப்படுத்தி நிற்கிறாங்க. முதல்வர் நமது தளபதி அவர்கள் வேண்டான்னு சொன்னா கூட எப்படியாவது ஒரு அழுத்தம் கொடுத்து, எந்த வகையிலாவது அழுத்தம் கொடுத்து, மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தாவது கொண்டாந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம்னா, அவங்களுடைய முதலீடுகள் இதை சுற்றி போட்டாங்க. எல்லாம் ஆவணங்களோடு தான். இது பொய் பிரச்சாரமாகவோ நாங்கள் பரந்தூர் போராட்டக்கூட தலைவர் என்ற அடிப்படையிலோ ஒரு தவறான தகவலையோ நாங்கள் தரல. இந்த திட்டத்தினுடைய இந்த பகுதியில், அதாவது கிழக்கு பகுதியில், தென்கிழக்கு பகுதியில் மாண்புமிகு முன்னாள் முதல்வருடைய இடம் 100கணக்கான ஏக்கர் இருக்கு. இதுலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். அது உளுந்தைங்கிற பகுதியில். இந்த பக்கம் தெற்கு பகுதி காரசியட்டி, ஆண்டிச்சொல்லூர், அதே என்ட்ரன்ஸ், ஏறக்குறைய ஒரு 600-700 ஏக்கரில் யாரோரு சொல்கிறாங்க, ஐஏஎஸ் சொல்கிறாங்க, முன்னாள் முதல்வர், முன்னாள் அமைச்சர்கள்ன்றாங்க, ஆந்திர அமைச்சர்ன்றாங்க, ஏதோ ஒரு பெரிய லாபி வாங்கி குவிச்சிட்டாங்க. எல்லாம் உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போய் பார்க்கலாம். நீங்கள் ஆர்ச்சி போட்டு நகரை போட்டு ஒரு 3 கிராமம் உள்ளடக்கின மாதிரி பறந்து பட்டால உள்ள ரியல் எஸ்டேட் எல்லாம் ஃபுல்லாக பயங்கர ரேட்டில் ஒரு 250 ரூபா 300 ரூபா சதுரடி போன விஷயங்கள். அந்த இடங்கள்லாம் 2500-3000 சதுரடி போகிற அளவுக்கு ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் பண்ண பூம் மட்டும்தான் இந்த மாயை. இந்த மாயை பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுலாம் அவங்களுக்கு இல்லை. அந்த வளர்ச்சி திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு சொல்லிக்கிட்டு சுற்றி போட்ட முதலீடுகளை விற்கணும், விற்பனை பண்ணணுங்கிறது தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதே தவிர மீதி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. பரந்தூர் பகுதியில் அதிகமான மக்கள் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான், அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அப்படின்னா திருமாவளவன் நினச்சிருந்தா திமுக கிட்ட பேசி, கூட்டணி கட்சியில் இருந்த திமுக கிட்ட பேசி இந்த பரந்தூர் விமான நிலை திட்டத்தை தடுத்திருக்க முடியுமே அப்படின்னு சில கேள்விகள் இயல்பாக கேட்க தோணுது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் திமுக கிட்ட என்ன கோரிக்கை வச்சாங்க, அவங்க ஏன் அதை நிராகரித்தாங்க? திருமாவளவன் கூட்டணி விட்டு விலகி போனாலும் பரவாயில்ல, நமக்கு பரந்தூர் தான் முக்கியம் அப்படின்னு திமுக நினச்சிச்சா? இப்படியான அரசியல் கேள்விகள், இப்படியான அரசியல் பார்வைகள் கேட்க தோணுது. திருமாவளவன் பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக, உறுதுணையாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஒருவேளை பரந்தூர் மக்களுக்கு உறுதுணையாக திருமாவளவன் நின்றிருந்தால் ஏன் பரந்தூரில் விமான நிலையத்தை கொண்டுட்டு வந்த தீர்வோம் அப்படின்னு ஏன் திமுக விடாபடியாக நிற்க போகுது அப்படிங்கிற கேள்விகளும் அரசியல் பார்வையோடு பார்க்க தோணும். இதற்கு மேலே பாதுகாப்பு, விமான பாதுகாப்பு ஆலோசகர்களாக இதுக்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் பரந்தூர் பகுதி உகந்த பகுதி இல்லை என்று பல்வேறு கட்டுரைகள் மூலம் வெளியிட்டிருக்கார்கள். இதையும் மீறி மேலே ஐரோப்பா கண்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த பறவைகள், ஒருவேளை பரந்தூர் என்பதுதான் பறவைகள் பறந்து வருகின்ற ஊர் பரந்தூர் என்பதா அறியப்பட்டதோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு வரக்கூடிய பறவைகளுடைய வழித்தடம் இதுதான், இந்த பகுதி தான், இப்படி தான் அந்த பறவைகள் பறந்து இங்கே இருக்கக்கூடிய செங்கற்பட்டியில் வேடந்தாங்கலில் செல்கிறது என்பது வரலாற்று உண்மை. பறவையியல் நிபுணர்கள் தடுக்கிறார்கள், இங்கே பரந்தூர் விமானத்தை அமைக்காதீர்கள், அது பறவைகளுக்கு மிகவும் பிரச்சனையாக இருக்கும் என்று. நீருக்கு பிரச்சனை, விவசாயத்துக்கு பிரச்சனை, கால்நடைகளுக்கு பிரச்சனை, பறவைகளுக்கு பிரச்சனை, வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை, கிராம மக்கள் குடியிருப்புகளுக்கு பிரச்சனை, பண்பாட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய நாசகார திட்டமான எந்த வளர்ச்சிக்கும் உதவாத வளர்ச்சி என்று கதிரையிலே மீனம்பாக்கம் விமான நிலையமா 1300 ஏக்கர் என்று சொல்கிறார்கள். மும்பை 1300 ஏக்கர் என்று சொல்கிறார்கள். மும்பை விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான விமானங்கள் இறங்கி ஏறுகின்றன. ஆனால் சென்னை விமான நிலையத்தில் ஒரு 300-400 விமானங்கள் தான் இறங்கி ஏறுவதாக அறிகிறோம். ஏன் நீங்கள் அதை அதிகமாக உபயோகத்துக்கு கொண்டு வாருங்கள், அதை நிர்வாகப்படுத்துங்கள், அதை மேலாண்மை செய்யுங்கள், ஏன் அதை மறுக்கிறீர்கள்? மேலும் இன்னொரு புள்ளியியல் விவகாரம், தமிழ்நாடுடைய அனைத்து மீனம்பாக்கத்து வரக்கூடிய அந்த பயணிகளுடைய அந்த எண்ணிக்கை 100 என்றால் அதிலிருந்து 80 விழுக்காடு தென் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகள் என்று சொல்கிறார்கள். அப்போ 20 விழுக்காடு தான் சென்னையிலிருந்து சென்னை மீனம்பாக்கத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். எனில் நீங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், மதுரை போன்ற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுகளை விரிவுபடுத்திவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கிருந்தே வெளிநாடுகளுக்கும் மற்ற உள்நாடுகளுக்கும் செல்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த 20% விழுக்காடுக்கு சென்னை விமான நிலையம் போதுமானதாக இருக்காதா? இது எல்லாம் வளர்ச்சி அல்ல,
இது எல்லாம் உங்களுக்கு புரியாது. இது உங்களுக்கு அறிவில் தெரிந்தாலும் கூட உங்கள் வளர்ச்சி, நீங்கள் போட்ட முதலீடுகளின் வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி அல்ல, உங்கள் வளர்ச்சி என்பதுதான் இது உண்மை. நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக அதற்காக எங்களை அழிக்கிறீர்கள், தமிழினத்தை அழிக்கிறீர்கள், விவசாயத்தில் அழிக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்த அதிகாரிகள் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. ஏறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் காவேரி பாக்கம், அந்த காவேரி பாக்கத்தில் பாலாறு அணைக்கட்டு பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பாலாறுடைய உபரி நீர், அந்த ஆற்றினுடைய உபரி நீர் இந்த அணைக்கட்டு பகுதியில் திறந்து விடப்படுகிறது. அந்த திறந்து விடப்படுகிற அந்த நீர் ஒரு கம்பன் கால்வாய் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்பவர்மன், பல்லவ மன்னன் கம்பவர்மனால் அது விவசாயத்துக்காக வெட்டப்பட்ட ஒரு நீண்ட நெடிய அகலமான ஒரு கால்வாய். அந்த கால்வாய் அங்கிருந்து அதில் அந்த தண்ணியை சுமந்துக்கிட்டு இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய 85 ஏரிகளை நிரப்பி விவசாயத்தை செழிக்க வைக்குது. அந்த தண்ணி திருப்பரங்குன்றம் ஏரியை அடைகிற அளவுக்கு 45 கிலோமீட்டர் அந்த கால்வாய் அந்த மன்னன் வெட்டியிருக்கார். முன்னோர் தமிழ் வரலாறு அவ்வளோ சொல்லுது. விவசாயத்தை செழிக்க வச்சிருக்காங்க. அந்த நீர் பெருமுந்திரி ஏரி அடைஞ்ச உடனே திருப்பரங்குன்றம் ஏரி ஓவர்ஃபுல் ஆச்சுன்னா அந்த நீர் உபரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி உபரி நீர் தண்ணியை ஃபுல்லாச்சுன்னா கடலில் கலக்கணும். ஸோ வெள்ள அபாயத்தை தடுக்கும் வகையிலும் உள்ளது, விவசாயத்தை செழிக்கும் வகையிலும் உள்ளது. 85 கிரா ஏரி. அப்போ எவ்வளோ விவசாயம் செழிக்க நம்ம மன்னன் முன்னோர் நம்ம தமிழர் இது எந்த அளவுக்கு விவசாயத்தை போற்றி அந்த கால்வாய் விட்டுருக்காங்க பாருங்க. அந்த கால்வாய் இந்த வரைபடத்துக்குள் 7 கிலோமீட்டர் அழிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது, காலி செய்யப்படுகிறது. இது எந்த வகையில் சாத்தியம் என்றோம், இது நடைமுறையில் சாத்தியம்தானா என்று நாங்கள் வினா எழுப்பினோம். இரண்டாவது, இந்த விமான நிலையத்துக்காக நீங்கள் ஓடுதளம் போடுகிறீர்களே, இந்த ஓடுதளம் 2 ஓடுதளம், இந்த 2 ஓடுதளமும் நீர்நிலைகள் மேலே, ஏரிகள் மேலே, குறிப்பாக ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள 3 ஏரிகள், 3 ஏரிகள் மேலே விமான நிலைய ஓடுதளம் நியாயம்தானா? ஏரிகளை நீங்கள் அடைக்கிறீர்களே, ஏரிகளை மண் கொண்டு நிரப்புகிறீர்களே. இது மிக முக்கியமாக சென்னையினுடைய மேற்கு பகுதி. இது சென்னையினுடைய வெள்ளம், இந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை இதை சுமந்து கொண்டு ஓடி சென்னையை தான் வெள்ளப்பெருக்காக சென்னையை அழிக்க பார்க்கிறது. இந்த கால்வாய்களும் இந்த ஏரிகளும் தான் அந்த சென்னையை வெள்ள அபாயத்திலிருந்து காப்பாற்றுகிறது. இது உண்மை, இது நிதர்சனமான உண்மை. பரந்தூர் பாராட்ட களத்துக்காக நாங்கள் இதை உரைக்கவில்லை. உண்மையான விஷயம், வெள்ள நீர் சென்னைக்கு வெள்ளம் வருகிறது என்றால் மேற்கு பகுதியினுடைய இந்த மழை நீர் தான், இந்த வெள்ள பெருக்கெடுப்பு தான். இது கால்வாய்களும் ஏரிகளையும் நிரம்பும் போது சென்னை பாதுகாக்கப்படுகிறது. அப்போ அப்படி பாதுகாக்கப்படுகிற இந்த 12 ஏரிகளை அழிக்கிறீர்களே, நியாயம்தானா? ஏரிகள் மீது ஓடுதளத்தை போடுகிறே, நியாயம்தானா என்று கேட்கிறோம். பதில் இல்லை. இதற்கு பிறகு இதனுடைய பக்கத்திலே ஒரு 15 கிலோமீட்டர் ஏர் டிஸ்டன்ஸ் என்ற அளவிலே அரக்கோணத்திலே கடற்படை, தென்னிந்தியாவினுடைய கடற்படை விமான தளம் உண்டு. கடற்படை விமான தளம் தென்னிந்தியாவின் பாதுகாப்பு அம்சமுள்ள ஒரு பகுதி. இங்கு விமான நிலையத்தை அமைக்கும் போது இதிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள விமான தளத்திற்கு பாதுகாப்பு கேள்விக்குரியாதா? இதை கேட்கிறோம், இதையும் கேட்டோம். இதற்கு பிறகு ஒவ்வொரு ஏரியிலிருந்தும் வரக்கூடிய உபரி நீர், ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் பரந்தூர் ஏரியினுடைய அந்த பகுதியிலிருந்து ஒரு ஓடை, அந்த ஓடை அத்தனை உபரி நீரையும் சுமந்து கொண்டு கூவம் ஏரி அடைந்து, கூவம் ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆறுக்கு அடைந்து, கொசஸ்தலை ஆறு கடலுக்கு கலக்கிறது. இந்த நீர் மேலாண்மை முற்றிலுமாக இந்த ஓடை 2 விமான நிலைய தளங்களுக்கு நடுவில், ஓடுதளங்களுக்கு நடுவில் இந்த ஓடை வருகிறது. எப்படி அழிப்பீர்கள்? ஒரு 13 கிராமத்துக்கு இந்த மாதிரி 5700 ஏக்கருக்கு ஒரு இந்த வரைபடத்திலே நீங்கள் ஒரு கட்டிடங்களாலும் இந்த காம்பவுண்ட் என்கின்ற அந்த கட்டிடங்களாலும் நீங்கள் செங்கற்களால் நிரப்பிவிட்டு, தரைகளெல்லாம் நீங்கள் தளங்களாக மாற்றிவிட்டு, அத்தனையும் செமெண்ட்டுகளாக போட்டுவிட்டால் இந்த தண்ணீர் எங்கு செல்லும், எங்கு மடை மாறும், என்ன நிலைமை ஆகும், கற்பனைக்கு கூட எட்டாத அளவுக்கு அபாயத்தை உருவாக்கிவிடும். மக்கள் அழிவார்கள், விவசாயம் அழியும், சென்னை அழியும். இதை தான் சொல்கிறோம். இந்த அறிவற்ற அரசியல்வாதிகள், இதற்கு முன்னால் இருந்தவர்களை சொல்கிறேன், உள்வாங்க மறுத்தார்கள். என்ன பிரச்சனை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இதுதான் உண்மை நிதர்சனம். இதையெல்லாம் ஆவணங்களோடு எடுத்து பிறகுதான் மச்சந்திரநாதன் ஐயா அவர்கள் தலைமையிலே ஒரு IAS அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை அமைத்தார்கள். இதெல்லாம் உண்மைதானா, இவர்கள் சொல்கின்ற விஷயம்லாம் உண்மைதானா? 2 முறை தலைமைச் செயலகத்திலே நாங்கள் ஆலோசனையிலே அமைச்சர்களிடத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக அழைத்த போது இதை எடுத்து சொன்னோம். எல்லாத்தையும் அப்பொழுதுதான் குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுதுதான் குறிப்பெடுத்து கொண்டு இதற்காகத்தான் அமைக்கப்பட்டது மச்சந்திரநாதன் கமிட்டி. அந்த கமிட்டியினுடைய அறிக்கை RTIயில் கேட்கும்போது மாநில அரசினுடைய பொருளாதாரத்துக்கு தடையாக இருக்கும் அந்த அறிக்கை நாங்கள் தரமாட்டோம் என்று தடுத்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள். மக்களுக்கான திட்டம், வளர்ச்சிக்கான திட்டம்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் RTIயில் பதிவு பண்ணுறோம். மச்சந்திரநாதன் அறிக்கையின் தரவுகளை வெளியிடுமாறு அவங்க மச்சந்திரநாதன் அறிக்கையை வெளியிட்டால் இந்த திட்டம் பாதிக்கப்படும்
அப்படின்றத தெளிவாக தராங்க. இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வந்தால் பல விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத அவங்க அறிக்கையாக கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆர்டிஐ தகவலில் நாங்கள் கேட்டால் இந்த திட்டத்தை இந்த அறிக்கையை வெளியிட்டால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை தான் எங்களுக்கு தராங்க. இதை தான் இந்த பரந்தூர் போராட்ட குழு 3 வருஷமாக ஒரு 1200 நாட்களாக போராடிட்டு இருந்தோம் சார். இதை தான் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு சென்றோம். எல்லா அரசியல் தலைவரும் பார்த்தோம், எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. ஏன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது அப்படி ஃபஸ்ட்டு உள்வாங்குறாங்க. இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கா, இவ்வளோ ஏரி இருக்கா, குளம் இருக்கா, விவசாய நிலம் இருக்கா, ஓடைப்பகுதி இருக்கா, கம்மன் கால்வாய் இருக்கா, இதெல்லாம் உள்வாங்குறாங்க. எல்லாரோட தகவலும் நம்ம வந்து வாய்மொழியாக சொல்ல சார், எல்லாருக்கும் வந்து தகவலாக கொடுத்துருக்குறோம். இன்னும் குறிப்பாக இன்னொரு கருத்தை சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் காவிரி படுகையில் காவிரி டெல்டான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் காவிரி நீர் வந்தால் மட்டும்தான் அங்கே விவசாயம். அதுக்கு தான் நம்ம போராடுறோம். பல்வேறு பிரச்சனைகள் கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுக்கு நடக்குது. ஆனால் இங்கே காவிரி நீர் மாதிரி எந்த நீரும் இங்கே தேவைப்படாத விவசாயம். மழை பெய்யும், ஏரிகளில் நிரம்பும், ஏரிகளிலிருந்து மதகு வழியாக கால்வாய் வழியாக நீர்ப்பாசனம் நடக்கும், வயல்களில் போகும், முப்போக விளையும். தற்சார்பு பொருளாதாரத்தோட விவசாயிகள் நெஞ்சு நிமிர்த்தி சுதந்திரமாக சுய பொருளாதாரமாக தன் வேலை உண்டு தான் உண்டுன்ற மாதிரி விவசாயத்தை தவிர எதுவும் அறியாத அந்த மக்கள் எல்லாம் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இந்த ஏரியாவை களவு பண்ணுறாங்களே, ரியல் எஸ்டேட்டுக்காக அந்த மாஃபியாக்கள் சேர்ந்து திட்டங்கிற பகுதியில் மாயையாக உருவாக்கி இங்கே தான் பறந்து விமான நிலையத்தை அமைக்கணும், இந்த பகுதி தான் உகந்த பகுதின்னு தேவையற்ற மாயை உருவாக்குறாங்களேங்கிற அடிப்படையில் ஏகனாபுரம் கிராமம் மொத்தமாக 905 ஏக்கர் ஏகனாபுரத்தினுடைய முழு பரப்பளவும் இதில் வந்து காணாமல் போகுது, முகவரி காணாமல் போகுது, பண்பாடு காணாமல் போகுது, கலாச்சாரம் காணாமல் போகுதுங்கிற அடிப்படையில் தான் ஏகனாபுரத்தை மையப்படுத்தி நாங்கள் போராட ஆரம்பித்தோம். கம்பவர்மனால் வெட்டப்பட்ட கால்வாய், அது சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய கால்வாய். 84 ஏரிகளுக்கு நீரை சுமந்துக்கிட்டு வருது. காவேரி பக்கத்தில் ஏற்படுற வெள்ள நீரை சுமந்துக்கிட்டு 84 ஏரிக்கு நீராதாரமாக விளங்குது. ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ரீபெரும்புதூர் ஏரி போகுது சார். ஸ்ரீபெரும்புதூர் ஏரியிலேருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போகுது அந்த கால்வாய் மட்டுமே. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போயிட்டு செம்பரம்பாக்கத்தில் ஏற்படுற உபரி நீரை கடலுக்கு கலக்கிற மாதிரி ஒரு வடிகால் அமைப்பை கம்பவர்ம மன்னனால் உருவாக்கிறாங்க. அந்த கால்வாய் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வரைபடத்தில் 7 கிலோமீட்டர் தடுக்கிறாங்க சார். தடுத்தா அதனால் சுற்றி இருக்கிற கிராமம் வெள்ளத்தில் முழுகக்கூடிய அபாயம் இருக்குது. அதே போல் சென்னைக்கு குடிநீரை சுமந்துக்கிட்டு போகிற அந்த வழியை தடை பண்ணுறாங்க. தடை பண்ணுறதால சென்னைக்கு குடிநீர் வறட்சி காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும்ன்றத இந்த போராட்டக்குழு பல வகையில் வந்து எடுத்து சொல்லிட்டோம். ஆனால் இப்போ ஆண்ட கட்சி டிஎம்கே கட்சிக்காரங்க யாரும் புரிஞ்சிக்கல. இப்போ இருக்கிற முதல்வர் புரிஞ்சிக்கிட்டு இந்த திட்டத்தை இங்கே ரத்து பண்ணுவார்னு முழு நம்பிக்கையாக இருக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் அமைய இருக்கக்கூடிய அதோட மையப்பகுதி தான் ஏகனாபுரம் கிராமம். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 650 வீடுகள் இருக்குது, 2500 ஓட்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட சிறுவர்கள்லாம் சேர்த்தோம்னா ஒரு 3000க்கு மேற்பட்ட மக்கள் பாப்புலேஷன் அங்கே இருக்கும். அந்த ஊரில் கிட்டத்தட்ட 3 ஏரி, அதில் ஒரு ஏரியோட பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட 350 ஏக்கர்னு சொல்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக ஏகனாபுரம் கிராமத்தில் மட்டும் 700 ஏக்கருக்கு 3 ஏரிகள் இருக்குது. இது போக குளம், குட்டை, ஆறு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்களேன், 12-13 கிராமத்தை அழிக்கிறது, அந்த கிராம பகுதி மக்கள்லாம் வெளியில் அப்புறப்படுத்திட்டு அந்த 13 கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்களை அழிச்சிட்டு செடி கொடி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மரங்கள் வரும். அந்த 13 கிராமத்துலையும் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குல்ல, பாம்பு மாதிரியான ஒட்டுமொத்த உயிரினத்தையும் அழிச்சிடுவீங்களா? மக்களை நீங்கள் காலி பண்ண வச்சிடுவீங்க. அந்த 13 கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்களை அழிச்சிடுவீங்க. ஆனால் அந்த மரங்களை நம்பி வாழக்கூடிய பறவைகள், பாம்புகள், மற்ற உயிரினங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உயிராக தெரியலையாங்கிற கேள்விகள் இந்த கிராமத்துக்கு வரும்பொழுது நமக்கே இயல்பாக கேட்க தோணுது. இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்க தோணுது. இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் தான் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் ஒட்டுமொத்த உயிரினத்தையும் நீங்கள் அழிக்கிறீங்க? சரி, 13 கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை தவிர்த்து எல்லா உயிரினத்தையுமே நீங்கள் அழிக்கிறீங்க. ஆனால் இயற்கையாக மழை பெய்யும் பொழுது இந்த காஞ்சிபுரம் மாவட்டமே கிட்டத்தட்ட ஏரிகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்குது. அந்த 13 மாவட்டத்தில் பெய்யக்கூடிய அந்த மழை தண்ணீர் எங்கே போகும்? நீங்கள் எவ்வளோதான் மணல் கொட்டி சம பரப்பளவு கொண்டு வந்தாலும் இயற்கையாக பெய்யக்கூடிய மழை தண்ணீர் அந்த ஏர்போர்ட் மேலே தானே நிற்குங்கிற ஏன் அந்த விஷயம் புலப்படலையா? இல்லை என்ன புரியலை எனக்கு. இப்போ சாதாரண மழை தான், ஒரு நாள் மழைக்கு இங்கே எப்படியாப்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து விமான நிலையம் அமைச்சா எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்ன்றது தான் இந்த போராட்டக்குழுவோட கோரிக்கையே. போராட்ட களங்கள் பல்வேறு வகையில், அதாவது மொட்டை அடிக்கும் போராட்டம், பிசை எடுக்கும் போராட்டம், சாலை மறியல், உண்ணாவிரதம், நீர்நிலையில் இறங்கும் போராட்டம், வயலில் இறங்கும் போராட்டம், என்னென்ன போராட்ட வடிவங்கள் இருக்கிறதோ அத்தனை போராட்டங்களையும் நாங்கள் களம் கண்டோம். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய அந்த போராட்டத்தை செவி சாய்க்காமல் இருந்த நிலையில் தான்
2024ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி வாக்கில் மதிப்புமிகு தற்பொழுதைய தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முதலில் மக்கள் சந்திப்பு, தன் கட்சி ஆரம்பித்து மக்கள் சந்திப்பு என்ற அடிப்படையிலே பரந்தூர் பகுதிக்கு வந்து போராட்டக்குழு சந்தித்தார். எங்கள் பிரச்சனையை உள்வாங்கினார். நாங்கள் எதற்காக போராடுகிறோம் என்று அவர் கேட்டறிந்தார். இங்கு இருக்கக்கூடிய சவால்கள், பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க முடியாமல் என்ன சவால்கள் இங்கு இருக்கிறது, எந்தெந்த சவால்கள், அதை அத்தனையும் அறிக்கையாக நாங்கள் கொடுத்த விவரங்களை, ஆவணங்களை உள்வாங்கினார். அந்த அடிப்படையில் நான் துணை நிற்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று ஒரு உறுதிமொழி அளித்தார். அந்த உறுதிமொழி அடிப்படையிலே யோகபித்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே யோகபித்த அளவுக்கு மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனேயே நம்மளுடைய தலைமைச் செயலகத்திலே அவர் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு 4 நாட்களில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி, இந்த பகுதியிலே பத்திரப்பதிவு எல்லாம் செய்யாதீர்கள், விமான நிலைய திட்டம் நிறுத்தப்படும், இந்த திட்டத்தை வேறு ஒரு பகுதிக்கு கொண்டு செல்லலாம் என்று ஆய்வுக் கூட்டத்திலே அறிவித்தார். அந்த அறிவிப்பு எங்களுக்கு காதுக்கு எங்களுக்கு வந்த செய்தி அடிப்படையில் இந்த பகுதி மக்கள் எல்லாம் பரவாயில்லை, நமது முதல்வர் வந்த பிறகு நமக்கு நம்மளுடைய பிரச்சனையை, நீண்டகால பிரச்சனையை, வாழ்வாதார அந்த வாழ்வையே நாசமாக்கக்கூடிய அந்த நாசகர திட்டத்தை தடை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியோடு, 2019க்கு முன்னால், இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் மக்கள் எப்படி மகிழ்ச்சியோடு இருந்தார்களோ அந்த மகிழ்ச்சி மனநிலையிலே சந்தோஷமாக காத்திருக்கிறோம். அந்த நமது தளபதி அவர்கள் அரசாணை வெளியிடும், அது வெளியிட்டு விட்டால் இன்றும் மகிழ்ச்சியாக இருக்கும், இன்றும் மனமகிழ்ந்து இருப்போம் என்ற அடிப்படையில் இந்த தகவலுக்கே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் இந்த திட்டத்தை தடை செய்து வேறு பகுதிக்கு மாற்றிவிடும் என்ற அடிப்படையில் மகிழ்ச்சியாக மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த மனப்புழுக்களும் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் சுதந்திரமாக தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தளபதி நம்மை காப்பாற்றுவார் என்ற அடிப்படையில் பல அரசியல் தலைவர்கிட்ட சொல்லிட்டோம். இப்போ இருக்கிற முதல்வர் அதை உள்வாங்கிட்டு கட்டாயமாக இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வர மாட்டோம், சென்னையை வெள்ள அபாயத்திலேருந்து மீட்போம், இந்த கிராமத்தையும் 12 கிராமத்தையும் அழிக்க மாட்டோம், விவசாய நிலத்தை அழிக்க மாட்டோம், 30 குளம் குட்டைகள் ஏரிகள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. கட்டாயமாக முதல்வர் விஜய் அவர்களை, தளபதி அவர்களை நம்பிட்டு இருக்கிறாங்க. முழுமூச்சியாக ஏகனாபுரம் கிராம மக்கள் முழுமூச்சியாக முதல்வரை நம்பிட்டு இருக்கிறாங்க. தளபதி முதல்ல மக்கள் சந்திப்பில் கொடுத்த உறுதிமொழி அவருடைய, அதாவது இதை என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எம்ஜிஆர் காலத்தில் மதிப்புமிகு தமிழக முன்னாள் முதல்வராக எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து அவர் சில போராட்டங்களை அந்த நிலையில் ஒரு முன்னெடுத்திருக்கலாம். அவர் எப்படி மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக மாறி முதல்வராக வந்தாரோ அந்த மாதிரி மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாற்றில் அது ஒரு வரலாற்று பதிவாகவே மாறிடுச்சு. ஏன்னா முதல் சந்திப்பே பரந்தூர் தான், மக்களை வெளிவந்து சந்தித்ததே பரந்தூர் தான். முதல் கொடுத்த உறுதிமொழியை பரந்தூர் உறுதிமொழி தான், இந்த திட்டத்தை கைவிடுவன்னு. விவசாயிகளுக்கு கொடுத்த முதல் உறுதிமொழி தளபதி வாயிலிருந்து, தளபதி உணர்வுலேருந்து, மனசுலேருந்து வந்த உறுதிமொழி அதுதான். நிச்சயமாக 100% தளபதி எங்களை காப்பாற்றுவார், திட்டத்தை வேறு பகுதி மாற்றி தருவார். அதில் எந்த விதமான எல்முனை அளவும் சந்தேகம் எங்களுக்கு இல்லை, மக்களுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. ஒரு கிராமமே ஒரு 12-13 கிராமங்கள் சேர்ந்து ஒரு ஆட்சியே தோக்கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு சான்றாக தான் இந்த பரந்தூர் இருக்கு. பரந்தூரில் தான் விஜய் வந்து தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பரந்தூர் பிரச்சனை மையப்படுத்தி தான் தன்னுடைய வெளி உலக அரசியல் பயணத்தை விஜய் தொடங்கி ஜெயிச்சிருக்காரு. பரந்தூரில் விமான நிலையம் கொண்டுட்டு வரணும்னு நினச்ச கட்சி தோத்துருச்சு. நான் ஆட்சிக்கு வந்தால் பரந்தூரில் விமான நிலையமே வராது அப்படின்னு சொன்ன விஜய் ஜெயிச்சிட்டாரு. தளபதி விஜய் அவர்கள் வந்து அறிஞர் அண்ணா மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து கட்சி ஆரம்பிக்கணும், கட்சி பயணத்தை அங்கேருந்து தான் தொடங்குவோன்ட்டு எங்கள் ஏகனாபுரம் கிராமத்தில் அம்பேத்கர் திடலில் தான் இந்த கட்சி தொடங்கணுன்ற ஒரு குறிக்கோளாக இருந்தார். நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். கட்டாயமாக நாங்கள் அவரையும் போயிட்டு செகண்ட் டைம் பார்த்தாங்க, போராட்ட குழு பார்த்தாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த திட்டம் இங்கே இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். பரந்தூரில் மையப்படுத்தி இருக்கக்கூடிய 2 தொகுதி, ஒன்று ஸ்ரீபெரும்புத்தூர், ஒன்று காஞ்சிபுரம், இந்த 2 தொகுதியிலுமே திமுக தோத்துருச்சு, தாவேகா ஜெயிச்சிருச்சு. ஸோ திமுகவுடைய தோல்விகளுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பரந்தூர் விமான நிலையம் மையப்படுத்தி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1200 நாட்களுக்கு போராட்டம் நடத்திய இந்த மக்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சென்று சேர்ந்ததுடைய விளைவும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இடமாற்றம் செய்யப்பட்டது மட்டும் இல்லை, கொளத்தூர் தொகுதியில் பெரம்பூரில் ஒரு பெரிய சிங்கத்தை பலி கொடுத்தது மட்டும் இல்லை, பரந்தூர் விமான நிலைய திட்டமும் திமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கியமான ஒரு காரணங்களில் முதன்மையான காரணமாக வந்து நிற்கிது. தளபதி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நெருக்கடி அதிகமாக கொடுக்குறாங்க, நிலத்தெல்லாம் பிடுங்குறாங்க, விவசாயிகளை மிரட்டுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு உடனே சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிறேன் சார். சட்ட போராட்டத்தில் கையில் எடுத்த உடனே எங்களுக்கு ஆதரவாக நின்றுது அவர் தான். முதல்வராக உட்காந்து ஒரு 4 நாட்கள் பரந்தூரை பற்றி, அந்த ஏர்போர்ட்டை பற்றி பேச ஆரம்பித்து, இந்த திட்டத்தை வந்து இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது, இப்போதைக்கு நிலம் கையகப்படுத்த எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு தற்காலிகமாக நிறுத்தி வச்சார்.
அதுவே பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. தற்போதைய முதல்வர் புரிஞ்சுக்கிட்டார், எங்களுக்காக முன்னிப்பார். ஏன் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், நீங்கள் தான் ஏற்கனவே பல நாசகர திட்டங்கள்லாம் கொண்டு வந்தனால்தான், நீங்கள் பண்ண ஊழல் தான் மக்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க. மீண்டும் மீண்டும் ஏன் இந்த மக்கள் நாசகர திட்டத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க? மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க, பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குறீங்க. இப்போ பாராளுமன்றத்திலையும் மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்தவரை நிலம் கையகப்படுத்துதலோ இல்லது நிதியோ நிதி மேலாண்மையோ மற்ற விஷயங்களோ அது எல்லாம் அனுமதி பெறக்கூடிய விஷயங்களோ மத்திய அரசுக்கிட்ட அனுமதி பெறக்கூடிய விஷயங்களோ அத்தனையும் மாநில அரசை சார்ந்தது அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. எங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்கிறாங்க, எங்ககிட்ட எதுவும் வர வேண்டியது இல்லைன்றாங்க. கோரிக்கை கூட அவங்க தர வேண்டியது, அதாவது இது வரைக்கும் எந்த கோரிக்கையும் தமிழ்நாடு அரசிலிருந்து வரவில்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கோரிக்கை இவங்க செலுத்த வேண்டியது கூட இல்லை. மாநில அரசு அரசாணையை கைவிட்டாவே போதும், இல்லை அரசாணையை ரத்து செய்தாவே போதும், இந்த திட்டம் இங்கே வராது. நாடாளுமன்றத்தில் எம்பி எல்லாம் கேட்குறாங்க, பரந்தூர் ஏர்போர்ட் வந்து என்ன பசுமை விமான நிலையம் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இன்னும் தமிழக அரசுலேருந்து எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு பதிலும் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டக்குழுவும் சரி, ஏகனாபுரம் கிராம மக்களும் சரி, இந்த 12 கிராம மக்களும் விஜய் அவர்களையும் தளபதி அவர்களையும் இப்போ இருக்கிற முதல்வரை கட்டாயமாக நம்பிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளை காப்பாற்றுவார்னு முழு மூச்சாக நம்பிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். முதல்வர் கட்டாயமாக ஏகனாபுரம் கிராம மக்களையும் 12 கிராம மக்களையும் காப்பாற்றுவார்னு முழுமுச்சா நம்பிக்கையாக இருக்குது. இந்த ஊர் முழுக்க நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். அவ்வளோ பசுமை, எங்கே பார்த்தாலுமே பசுமை போர்த்திய புல்வெளி மாதிரி தான் காட்சி அளிக்குது. பேர் என்னமோ பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய திட்டம் தான். ஆனால் 7.5 கிலோமீட்டருக்கு ஒட்டுமொத்த பசுமையை அழிச்சிட்டு பசுமை வெளி விமான நிலைய திட்டம்னு சொன்னால் அது எப்படி இருக்குது?